ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 8th ஓல்டு புக் டேர்ம் 3ல் இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் இனிமேல் வந்து டெய்லி ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் 11th 12th ஓல்டு புக் வந்து கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் பண்புடைமை. இது சிலபஸில் இந்த அதிகாரம் வந்து இருக்குது, பண்பு அப்படின்ற அதிகாரம் இருக்குது. அதனால் நம்ம இதை கண்டிப்பாக படித்தாகணும். ஃபஸ்ட்டு திருக்குறள், என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது. அதாவது என்பதத்தால் எய்தல் எளிதென்ப, யார்கிட்டேயுமே நம்ம என்ன பண்ணணும், எளிமையாக பழகணும். அப்படின்னா அந்த பண்புடைமை அப்படின்ற நெறியை வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம். வழக்கு அப்படின்றது நன்னெறி. பண்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது பண்பாளரினுடைய இயல்பு என்ன, 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று அன்புடையவராக இருக்கணும், 2வது உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ இது 2ம் வந்து ஒரு பண்பாளரினுடைய இயல்பு. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரினுடைய இயல்பு. உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் அதாவது 2 பேர் ஒரே மாதிரியாக இருக்கிறது வந்து ஒரு ஒப்புமையான விஷயம் கிடையாது. பண்பால் 2 பேர் மக்களாகிய நாம் வந்து நல்ல பண்புகளை கொண்டவங்க அப்படின்ற அந்த இதில் தான் வந்து ஒப்புமை இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயன் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். நயன் அப்படின்னா நேர்மை. நேர்மையோடும் நன்றினா அறம், உதவி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நேர்மையையும், நன்றி அப்படின்னா உதவின்னு அர்த்தம். நன்றி அப்படின்னா உதவி. நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும். அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். கொஷினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எத்தகைய பண்பாளரை உலகம் போற்றும்? நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்களை இந்த உலகமானது போற்றும். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அதாவது விளையாட்டாக கூட, நகைனா வந்து விளையாட்டாக, அதாவது கேலியாக வந்து அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கிறது. விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். விளையாட்டாக கூட நம்ம அந்த செயலை செய்யக்கூடாது. பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். இந்த பிறருடைய இயல்பை வந்து நம்ம அறிஞ்சு நடக்கணும். இப்போ அவங்க நம்மளுடைய பகையாளியாக இருந்தால் கூட அவங்களுடைய இயல்பை அறிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல பண்புடையவர்களினுடைய ஒரு பண்பு. நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும், பாடறிவார் அப்படின்னா நெறி உடையவர். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் வந்து இந்த பண்பாளர்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு, நிலை பெற்று இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாகி அழிஞ்சிருக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம், பண்புடையவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் நிலை பெற்று இருக்கு. அது இல்லை அப்படின்னா மண்புக்கு மாய்வது மண், அது மண்ணோடு மண்ணாக வந்து போயிருக்கும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் அப்படின்னா வாளை கூர்மையாக்கக்கூடிய ஒரு கருவி. அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராய் இருந்தால் கூட, அறிவு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஒரு கூர்மையான அறிவு நுட்பத்தை கொண்டவனாக இருந்தால் கூட மக்களுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா அவங்க ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு இதெல்லாம் பார்த்தோம். அந்த ஓரறிவுடைய மரமாக தான் வந்து அவங்க கருதப்படுவாங்க. நண்பாற்றாகி நயமில்ல செய்வாருக்கும் பண்பாற்றாதல் கடை. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்தவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். அதாவது நட்பு கொள்ள இயலாதவராய், ஒருத்தர்கிட்ட நம்மளால் நட்பாக நடந்துக்க முடியல, அவங்க தீங்கு தான் செய்கிறாங்க, பட் நாம் நம்மளுடைய பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். பண்புடையவர்கள் மாதிரி நாம் வந்து நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கல அப்படின்னா அது வந்து இழிவான செயல். அவங்க வந்து எவ்வளோ தீங்கானவர்களாக இருந்தால் கூட நம்மளுடைய பண்பை வந்து நம்ம விடக்கூடாது. நண்பு அப்படின்னா நட்பு. நயம் இல்லை,
நயம் இல்லை அப்படின்னா தீங்கு, இனிமையற்ற, ரெண்டுமே சொல்லலாம். நயம் இல்லைன்னா தீங்கு, இன்னொன்று இனிமையற்ற. கடைனா இழிவு, இழிவான செயல். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். அதாவது மற்றவங்களோட அரவணைச்சி சிரித்து பேசி மகிழ தெரியாதவங்களுக்கு இந்த மிகப்பெரிய உலகம் பகலில் கூட பார்த்திங்கன்னா இருள் மாதிரி தான் தெரியும். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலன் தீமையால் திரிந்தற்று. பண்பிலான், ஒருத்தங்கிட்ட பண்பே இல்லை, பட் ஆனால் அவன் நிறைய செல்வம் வச்சுருக்கான் அப்படின்னா அது அதாவது நல்ல பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா அதில் பால் ஊற்றி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது கெட்டு போயிடும். அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலானது கெட்டு போயிடும். அது மாதிரி ஒருத்தன் பெரும் செல்வம் வச்சுருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட பண்பில்லை அப்படின்னா அது வீண் தான். ஏன்னா அவன் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான், அவனால் மற்றவங்களுக்கு எந்த உதவியும் கிட்டாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிந்தது போன்று. மாய்வது அப்படின்னா அழிவது. மண்புக்குன்னா மண்ணு தான் சொல்லியிருக்காங்க. அறம்னா வாளை கூர்மையாக்கக்கூடிய கருவி, வாளை கூர்மையாக்கும் கருவி. களம்னா பாத்திரம், களம் அப்படின்றது பாத்திரம். ஞாலம்னா உலகம், ஞாலம் உலகம். நயம் இல்லை அப்படின்னா தீங்கு, இன்னொன்று இனிமையற்ற. இது ரெண்டுமே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு திருவருட்பா. திருவருட்பாவை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பெயர் ராமலிங்க அடிகளார். பெற்றோர் ராமையா சின்னம்மை. ராமலிங்க அடிகளாரினுடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஊர் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் தான் அவருடைய ஊர். இவருடைய சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார்னு நம்ம அழைப்போம். திருவருட்பிரகாச வள்ளலார். வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவியவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடலூரில் அந்த அணையா விளக்கு இன்னமும் எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, இது எல்லாத்தையும் நிறுவியவர் வள்ளலார் அவர்கள். அவர் இயற்றிய நூல்கள் திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இது 3 நூல்களையும் எழுதியிருக்காரு. திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். காலம் பார்த்திங்கன்னா 5/10/1823 1824. பாடல் பார்க்கலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராதுயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருதுகின்றோன் என் நேருற கண்டு உள்ளம் துடித்தேன். ஈண்டின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன். அதாவது ஒரு பயிர் வாடிருச்சு. ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்திங்கன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி போச்சு அப்படின்னா அதை பார்த்து நான் நானும் வாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, பசியினால் இளைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராதுயர்ந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன். அதாவது வயிறார உணவு கிடைக்காம அந்த பசியால் இருக்கிறவங்க வீடுதோறும் போய் இறந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வறியவர்களை கண்டு என்னுடைய உள்ளம் பதைச்சது, பதைப்புற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், வயிறார உண்ணும் வாய்ப்பின்றி பசி துயரால் களைப்புற்று வீடுதோறும் இறந்து போதிய உணவின்றி உடல் மெலிந்த வறியோரை கண்டு உள்ளம் பதைப்புற்றேன். அந்த மாதிரி பசியால் இவங்க கஷ்டப்படுறதை பார்த்து என்னுடைய உள்ளமானது பதைத்தது. நீடிய பிணினா நோய், பிணி அப்படின்னா நோய். நீடிய பிணியால் வருந்துகின்றோன் என் நேருற கண்டு உள்ளம் துடித்தேன். அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்கள நான் நேரடியாக பார்த்து என்னுடைய உள்ளமானது துடித்தது. ஈண்டின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன். அதாவது மற்றவங்க கிட்ட போய் கேட்குறதுக்கு
நமக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும். பிறரிடம் இறப்பதற்கு நாணி, அதுதான் ஒரு கூச்சமாக உடலும் உள்ளமும் நைந்து அந்த ஏழைகளை கண்டு உள்ளம் மெலிவுற்றேன், என்னுடைய உள்ளம் மெலிந்து போயிடுச்சு, அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி கேட்குறதுன்னு சொல்லி இவங்க தயங்கி தயங்கி நாணி போய் இருக்கிறத பார்த்து என்னுடைய உள்ளமானது மெலிவுற்றுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன துயரை வெளிப்படுத்துகிறார். இதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராமலிங்க அடிகளார் அது எழுதியிருக்காரு. பசியராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது, பசியராது அப்படின்னா பசித்துயர் நீங்காது, அயர்ந்த அப்படின்னா களைப்புற்ற, நீடிய அப்படின்னா தீராத. நூற்குறிப்பு பாருங்கள். திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா, திருவருட்பா. இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல். ஸோ இறைவனை புகழ்ந்து பாடுவதற்காக பாடிய பாடல், இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என்று இரு வகையாக பொருள் கூடலாம். ஸோ ரெண்டு இதாக சொல்லலாம். இறைவனினுடைய திருவருளை பெறுவதற்காக, அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பாடிய பாடல். ரெண்டாவது, இறைவனின் திருவருளால் அவன் எனக்கு அருள் கொடுத்ததுனால நான் பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 5818 பாடல்கள். பாடல்கள் இதில் இருக்குது. இறந்தும் அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க கிட்ட இறங்கி கேட்குறது. இறந்து அப்படின்னா கேட்டல்னு சொல்லலாம். அயர்ந்த அப்படின்னா களைப்புற்ற. பசியராதுனா பசியராது, பசித்துயர் நீங்காது. திருவருட்பாவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உரைநடை. உரைநடையில் தமிழர் வானியல். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மேற்கோள்கள் இதில் இருக்கும். கொஷின்ஸ் நிறையவும் கேட்டிருக்காங்க. பண்டை தமிழர் அறிவியல் துறையில் பெரும் புலமை பெற்று இருந்தனர் என்பதனை பழந்தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துகின்றன. ஸோ அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அவங்கள நல்லா அறிஞ்சு வச்சுருந்தாங்க பழங்காலத்தில் இருந்த தமிழர்கள். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், திருமந்திரம், திருவாசகம் முதலிய நூல்களின் மூலம் பழந்தமிழர் கையாண்ட அறிவியல் நுணுக்கங்களை காணலாம். ஸோ அவங்க எந்த மாதிரி அந்த அறிவியல் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க அப்படின்றத இந்த நூல்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஷினில் எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பழங்கால நூல்கள், அறிவியல் நுணுக்கங்களை கையாண்ட நூல்கள் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தமிழர் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது வானியல் பற்றிய அறிவாகும். வானியல் பற்றிய அறிவு ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றா இருந்தது. அதாவது அறிவியல் சார்ந்த நிறைய விஷயம் இருக்குது, அதில் வானியல் பற்றிய அறிவு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது, பழமையானது வானியல் கல்வி. ஸோ இது கொஷின்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையான பழமையான கல்வி எது அப்படின்னா வானியல் கல்வி. உலகம் ஐம்பூதங்களாகிய நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் உலகம் எதனால் ஆனது என்று குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க, புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். அதை பாடல் வரிகளில் பார்த்திங்கன்னா, நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் பொருள் 635வது பாடலில் சொல்லியிருக்காங்க. நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின். வளி அப்படின்னா காற்று, விசும்பு அப்படின்னா வானம். அதே புறநானூற்று பாடலில் என்ன சொல்கிறாங்க? மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வழித்தலை ஈய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும்பூதத்து இயற்கை போல் அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடலானது கூறுகிறது. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வழித்தலை ஈய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும்பூதத்து இயற்கை போல.
அண்ட வெளியில் சுற்றும் இந்த உலகம் பற்றியும் தமிழர் ஆய்ந்துள்ளனர். மேலை நாட்டார் 15ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை உலகம் தட்டையானது என்றே நம்பி வந்தனர். ஸோ 15வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் வந்து தட்டையானது தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் தான் போலந்து நாட்டை சார்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படின்றவர் உலகம் தட்டை இல்லை, உருண்டையானது, உலகம் வந்து தட்டை கிடையாது, உருண்டையானது அப்படின்னு சொல்லி முறையாக கணித்து வந்து கூறினார். ஆனால் அதனை யாருமே ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் 16வது நூற்றாண்டில் கலீலியோ வராரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு நிக்கோலோ கிராப்ஸ் அவர் வந்து உலகம் உருண்டையானதுன்னு சொன்னார். பட் யாரும் ஏற்றுக்கல. 16வது நூற்றாண்டில் கலீலியோ தான் வந்து மறுபடியும் அதை மெய்ப்பிக்கிறாரு. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலீலியோ உலகம் உருண்டையானது என்பதனை தம் தொலைநோக்கியில் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டனர். ஸோ அவர் வந்து தொலைநோக்கியில் பார்த்து சொல்லும்போது தான் மக்கள் வந்து உருண்டையானது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. மேலை நாட்டினர் கண்டறிந்ததற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியது ஒரு தமிழ் குலர். ஸோ இதெல்லாம் 16வது நூற்றாண்டில் தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து சொல்லிட்டாரு, சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்ற குரட்பாக்கில் உலகம் சுழல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கொஷினும் புக் பேக்கில் இருக்குது. யார் வந்து சொன்னாங்க, எந்த தமிழ் குரல் வந்து உலகம் உருண்டையானது அப்படின்னு எந்த தமிழ் குரல் கூறியது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. எனவே உலகம் உருண்டையாக இருக்கும் என்பதனை எந்த கருவியும் இல்லாத அக்காலத்தில் வள்ளுவர் உணர்ந்து தம் குரலில் கையாண்டுள்ளது வியப்புக்குரியது. அடுத்து ஞாயிற்று காட்சி. ஞாயிறு அப்படின்னாவே திங்கள். வானவெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. ஸோ ஞாயிறு சூரியன் தான் வந்து எல்லாத்த விடவும் வந்து பெரியது. ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது. ஸோ நம்ம வந்து சூரியனை வந்து வணங்குற வழக்கத்தோடு இருக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் என்ன ஞாயிற்றை போற்றி உள்ளமையை காணலாம். ஸோ வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞாயிற்றை சுற்றி உள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என்றனர் பழந்தமிழர். ஞாயிறு அது சூரியனை சுற்றி உள்ள அந்த பாதையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஞாயிற்று வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்ஞாயிற்று செலவும் அந்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் அப்படின்றது புறநானூற்று பாடலில் சொல்லியிருக்காங்க. செஞ்ஞாயிற்று செலவும் அந்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும். இப்பாடலின் வாயிலாக ஞாயிற்று வட்டம், அதன் இயக்கம், அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் என்பன பற்றிய வானியல் அறிவை வந்து உணர முடிகிறது. ஞாயிறுனுடைய வட்டம், அதனுடைய இயக்கம், அது அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்தரமாய் நிற்கும் வான்வெளி மண்டலம் என்பன பற்றி அறிவியல் அறிவை உணர முடிகிறது. ஸோ திங்களை போற்றுதும்னு சொன்னாங்கன்னாவே சிலப்பதிகாரம். தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிறு சூரியனை வந்து என்னன்னு சொல்கிறோம், நாள்மீன் எனவும், ஞாயிற்றிடம் இருந்து ஒளிவிடக்கூடியவற்றை கோள்மீன் எனவும் பண்டை தமிழர் குறிப்பிட்டுள்ளனர். ஸோ வந்து எந்த கோளும் வந்து தானாக ஒளி வீசுறது இல்லை. ஸோ எதுக்கிட்ட இருந்து, சூரியன்கிட்ட இருந்து வந்த ஒளியை உள்வாங்கி கொண்டு அது ஒளியை வந்து பிரதிபலிக்கிறது. அப்போ தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நாள்மீன். ஸோ நாள்மீன் தானே ஒளிவிடக்கூடியவை நாள்மீன் அப்படின்னும், அந்த ஒளிவிடக்கூடியவற்றை வந்து கோள்மீன், ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவை வந்து நம்ம கோள்மீன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். திங்கள் தானாக ஒளி வீசுவதில்லை. இந்த வானியல் உண்மையை திருக்குறள் மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாலிமதி அப்படின்னு சொல்லி அந்த குறளில் தானாக வந்து திங்கள் வந்து தானாக ஒளி வீசுவதில்லை அப்படின்ற அந்த திங்கள்னால் எனது நிலவு. திங்கள் அப்படின்னா நிலவு, நிலா. ஸோ நிலவுக்கு வந்து தானாக ஒளி வீசக்கூடிய தன்மை இல்லை. சூரியன்கிட்ட இருந்து ஒளி வாங்கி தான் அது வந்து ஒளி வீசுது. இக்குறளில் திங்களுக்கு தானே ஒளிவிடும் தன்மை இல்லை என்றும் வானியல் உண்மையை அறியலாம். திங்களை பாம்பு கொண்டற்று எனும் குறள் தொடர் திங்கள் மறைப்பு பற்றியதாகும். அதாவது சந்திர கிரகணம் பற்றியது. திங்களை பாம்பு கொண்டற்று, பாம்பு வந்து திங்களை சாப்பிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அந்த குறள் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு, திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்ற லைன். அதே மாதிரி நம்ம திங்களை வச்சு வளர்ப்பிறை, தேய்ப்பிறை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமாவாசையை நோக்கி வந்தால் அது வந்து தேய்பிறை. அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிறத நம்ம வளர்பிறை அப்படின்னு சொல்லி அழைப்போம். உலகிற்கு ஒளி ஊட்டும் ஞாயிற்றையும் திங்களையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிழமையாக்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி, சனி என கண்டு தம் வாழ்வியலோடு இணைத்து கொண்டார்கள் தமிழர்கள். அவர்கள் விண்ணிலே மின்னும் விண்மீன்களையும் திரியும் கோள்களையும் கண்டு அறிவியல் வழியில் தெளிவான வானியல் அறிவு பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். கோள்களினுடைய நிறம், வடிவம் ஆகியவற்றை பற்றியும் தமிழர் அறிந்திருந்தனர். செந்நிறமாக இருந்த கோளை செவ்வாய், அதாவது நல்லா செம்மண்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கோளை வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இன்றைய அறிவியல் வல்லுநர்கள் செவ்வாய் கோளில் மண் சிவப்பு நிறமாக இருந்ததனை அங்கு சென்றுள்ள செயற்கைக்கோள் அனுப்பும் ஒளிப்படங்கள் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளன. ஸோ அப்போவே சொல்லிட்டாங்க, அங்கே செம்மண் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய பேர் வந்து செவ்வாய் அப்படின்ட்டு. அடுத்து வெண்மையான நிறமுடைய கோளை வந்து என்னன்னு சொல்கிறோம், வெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வெள்ளி கோளில் வெள்ளி தாது இருப்பதனை இன்று அறிவியல் ஆய்வு புலப்படுத்துகிறது. ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதனால் இதனை விடிவெள்ளின்னு சொல்லி ஏன் அழைக்கிறாங்கன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ சூரியன் உதிப்பதற்கு முன்பே இது வந்து தோன்றி ஒளி வீசுது, அதனால தான் வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. புதிதாக கண்டறிந்த கோளை வந்து புதன் என அழைத்தனர். புதிதாக அறிந்ததனால் அதற்கு அறிவன் என்ற பெயரும் உண்டு. ஸோ அறிவன் அப்படின்னு எந்த கோளை குறிப்பிடுவாங்கன்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ புதன் கோளை வந்து நம்ம அறிவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வியா என்றால் பெரிய, நிறைந்த என பொருள்படும். வியானா என்ன, வியாழன் சொல்கிறோம். அதில் வியானா என்ன, வியா அப்படின்னா பெரிய, இன்னொன்று நிறைந்த. வானில் பெரிய கோளாக வலம் வருவதனையே வியாழன் என்றனர். சனிக்கோளை காரிக்கோள் என அழைத்தனர். சனிக்கோளை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, காரிக்கோள். அங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா கந்தகம் அதிகமாக இருக்கிறதுனால அதை காரிக்கோள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இதனால் கோள்களின் நிறம், வடிவம், அதன் தன்மை முதலியவற்றை தமிழர்கள் அறிந்திருந்தனர். ஸோ இதில் பாருங்கள், வானில் வந்து பறவைகள் எல்லாம் பறக்கிறத பார்த்துட்டு மனிதனும் என்ன நினைக்கிறான், நம்மளாலேயும் இது வந்து பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த கற்பனையின் விளைவாக தான் வந்து வானூர்தி உருவாகியது. பழந்தமிழ் இலக்கியங்கள் வான்வெளி பயணங்கள் பற்றி இடம்பெற்றுள்ளன. வளவன் ஏவா வானூர்த்தி அப்படின்றது புறநானூற்று பாடல். ஸோ வளவன் ஏவா வானூர்த்தி சங்க காலத்திலேயே ஓட்டுநர் இல்லா வானூர்த்தி இருந்தது என்னும் வியக்கத்தக்க செய்தியை தருகிறது. ஸோ வளவன் ஏவா வானூர்த்தி அப்படின்னா ஓட்டுறதுக்குலாம் யாரும் கிடையாது, அந்த மாதிரி தானே இயங்கக்கூடிய ஒரு வானூர்த்தி வந்து இருந்திருக்கு. வானூர்த்தி ஓட்டுகிறவனை தமிழில் வளவன் என அழைக்கிற சொல்லோடு வானூர்த்தியை கண்டறிந்த புறநானூற்று தமிழர் நமக்கு முன்னோடி தானே. அதாவது அந்த வானூர்த்தியை ஓட்டுறவங்களை நம்ம என்னன்னு அழைக்கிறோம், வளவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சிலம்பு மணிமேகலையில் வான்வெளி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேராகிராஃப். சீவக சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மயிர்புரி விமானத்தினுடைய செயல்திறன். மயிர்புரி விமானம் அப்படின்னாவே வந்து சீவக சிந்தாமணியில் மயிர்புரி விமானத்தின் செயல்திறனும், கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானமும், பெருங்கதையில வானூர்த்தி வடிவமும் அதனை இயக்கும் முறையையும் பற்றிய வான் பயண செய்திகள் காணப்படுகின்றன. கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானம், பெருங்கதையில் வானூர்த்தி வடிவம், அதனை இயக்கக்கூடிய முறைகள், இது எல்லாம் வந்து வான் பயண செய்திகளாக வந்து காணப்படுகிறது. கடலையும் மட்டுமல்லாமல் நீல வானத்தையும் ஆளுமை செய்தவர்கள் என்பது வெளிப்படை. ஸோ இதில் முக்கியமான கொஷின்னா, சீவக சிந்தாமணியில் மயிர்பொறி வாகனம், கம்பராமாயணத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானம், பொறுத்துக்களை கூட கேட்கலாம். ஸோ மயிர்பொறி விமானம், புட்பக விமானம், பெருங்கதையில் வானூர்த்தி வடிவம், அதனுடைய இயக்கும் முறைகள். தமிழரின் அறிவியல் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்கது வானியல் பற்றிய அறிவு. உலகம் டேஸ் ஆனது என தொல்காப்பியம் கூறுகிறது. நிலம், தீ,
நிலம், தீ, வளி, விசும்போடு ஐந்துமான மயக்கமாதலின், அதாவது ஐம்பெரும் பூதங்கள் இதால் தான் வந்து உலகம் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். உலகம் உருண்டை வடிமையானது என கூறிய முதல் தமிழ் குறள் திருவள்ளுவர். ஸோ தமிழ் குறள்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர். ஃபஸ்ட்டு யார் அதை வந்து சொன்னாங்க? 15ஆம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் கிராப்ஸ் வந்து சொன்னார். பட் வந்து அவரால் மெய்ப்பிக்க முடியல. ஸோ 16ஆவது நூற்றாண்டில் கலீலியோ அவருடைய தொலைநோக்கியை வச்சு காமிச்சு அதை வந்து மெய்ப்பித்தார். வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. தாமே ஒளிவிடக்கூடியவை நாள் மீன்னு சொல்லுவோம். அதை வந்து ஞாயிறு, சூரியன். அடுத்து கலீலி. ஸோ இப்போ தான் பார்த்தோம், கலீலியோ கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தோம். 17 வயதில் அனைவரின் பார்வையும் ஆண்டவனை நோக்கி இருந்தது. ஆனால் ஒரு சிறுவனின் பார்வை மட்டும் ஒரு ஊசலாடி கொண்டிருந்த தொடர் விளக்கின் மீது இருந்தது. ஸோ ஊசல் விதி கண்டுபிடிக்கும் போது அவருக்கு வயது 17 வயது தான். அந்த முதல் அறிவியல் கண்டுபிடிப்பை மருத்துவத்துறையில் நாடி துடிப்பை கணக்கிடும் கருவியை கண்டுபிடிக்க தூண்டுகோலாய் அமைந்தது. கடிகாரத்தின் பெண்டுலத்தை ஊசலை அமைத்து நேரத்தை கணக்கிடவும் உதவியது. ஊசல் விதி கண்டுபிடித்த அச்சிறுவன் தான் வானியல் ஆய்வுக்கு முன்னோடியாக விளங்கிய கலீலியோ கலிலி. ஸோ ஊசல் விதி அப்படின்னாவே கலீலியோ கலிலி தான். கலீலியோ இத்தாலி நாட்டில் உள்ள பைசா நகரத்தில் 1564ஆம் ஆண்டு பிப்ரவரி 15 வந்து பிறந்தார். அவரினுடைய தாயார் வந்து வின்சென்சோ கலிவி. அவர் வந்து ஒரு வணிகர். இசையிலும் ஓவியத்திலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். கலீலியோ தம் இளமை காலத்திலிருந்தே இயற்கை மீதும் அறிவியல் மீதும் மிகுந்த ஆர்வமுடையவராய் இருந்தார். ஸோ கலீலியோவினுடைய விருப்பம் ஒன்று அறிவியல், இன்னொன்று இயற்கை. மருத்துவம் படிப்பதில் தமக்கிருக்கும் விருப்பத்தை தந்தையாரிடம் வெளிப்படுத்தினார். கலீலியோ பைசா நகர பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் மாணவராய் சேர்ந்த குறுகிய காலத்திற்குள் அறிவியலில் அவர் தம் முதல் கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது. அதுதான் ஊசல் விதி. ஸோ கலீலியினுடைய முதல் கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்பாங்க. ஸோ ஊசல் விதி தான் வந்து அவருடைய முதல் கண்டுபிடிப்பு. ஸோ அவர் வந்து கணக்கு பாருங்கள், பல்கலைக்கழகத்தில் அவர் பயிலும் துறையில் கணக்கு பாடமாக அமையவில்லை. ஒருமுறை கணக்கு வல்லுநர் ஒருவர் சுவையாக கணக்கு நடத்தி கொண்டிருந்ததனை தற்செயலாக அவர் கேட்டார். பல நாள் அவர் கணக்கியல் விரிவுரையாளரின் அறையில் மறைந்திருந்து கணக்கு பாடங்களை கேட்டார். ஆகவே கணக்கில் மிகவும் நாட்டம் கொண்டு சிறந்த பல ஆய்வுகளை வெளியிட்டார். அதனால் தம்முடைய 25வது அகவைனா வயது. ஸோ தன்னுடைய 25வது வயதில் பைசா நகர பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டார். ஸோ வந்து எந்த வருடம், என்ன ஆசிரியர், என்ன பல்கலைக்கழகம். ஸோ 25வது அகவையில் பைசா நகர பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் பேராசிரியராக வந்து பணியாற்றப்பட்டார். பைசா நகர பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த காலத்தில் அறிவியல் ஆய்வுகளை செய்து காட்டினார். ஒரு சமயம் தத்துவமேதை அரிஸ்டாட்டில் கண்டுபிடிப்பு ஒன்றனை கலீலியோ படிக்க நேர்ந்தது. அரிஸ்டாட்டிலினுடைய கருத்து என்ன? ஒரே நேரத்தில் உயரத்தில் இருந்து எறியப்படும் பொருட்களுள் எடை மிகுந்த பொருள் விரைவாகவும் எடை குறைந்த பொருள் மெதுவாகவும் நிலத்தை வந்தடையும். அதாவது 2 பொருளை தூக்கி கீழே போட்டோம், ஒன்று எடை அதிகமாக இருக்குது, ஒன்று வந்து எடை கம்மியாக இருக்குது. ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே டைமில் விழாது. அதாவது எடை குறைந்த பொருள் மெதுவாகவும் எடை மிகுந்த பொருள் விரைவாகவும் விழும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த கருத்தை வந்து கலீலியோ ஒத்துக்கலை. அப்போ பொதுமக்கள் முன்னிலையில் பைசா கோபுரத்தில் தாமே ஏறி 100 பவுண்ட் எடையும் 1 பவுண்ட் இரும்பு குண்டுகளை ஒரே நேரத்தில் மேலிருந்து கீழே விழச் செய்தார். ஒரே நேரத்தில் மேலிருந்து கீழே போகிறாரு. 1 பவுண்டு 10 பவுண்டு குண்டை. அவை இரண்டும் ஒரே நேரத்தில் தரையை தொட்டன. இதனை கண்ட பொதுமக்கள் கலீலியோ கூறியதனை ஒப்புக்கொண்டன. இதனால் கலீலியோவின் புகழ் ஒரு புறம் பரவியது, இன்னொரு புறம் பகைமையும் வளர்ந்தது. 1592ஆம் ஆண்டில் பதுவா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் விரிவுரையாளராக பணியாற்றினார். 1592
பதுவா பல்கலைக்கழகம். இவர் கணக்கும் வானியலும் பற்றி விரிவுரை ஆற்றினாலும் நில இயக்கவியலிலும் பொறியியலிலும் ஆய்வு நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஸோ இவர் வானியல் பற்றிய இது இருந்தால் கூட நில இயக்கவியல் பற்றியும் பொறியியல் பற்றியும் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சிட்ருக்காரு. காற்று மற்றும் வெப்ப அளவியை முதலாக உருவாக்கினார். ஸோ காற்று மற்றும் வெப்ப அளவியை முதலில் உருவாக்கினார். இராணுவ பொறியாளர்களும் துப்பாக்கி வீரர்களும் எளிதாக கணக்கிடுவதற்கு கணக்கு கருவியை வடிவமைத்தார். ஸோ என்னென்ன காற்று மற்றும் வெப்ப அளவி, அதுக்கப்புறம் கணக்கு கருவி. கலீலியோவிற்கு முன்பு வானியல் பற்றிய கொள்கைகளை வெளியிட்ட அரிஸ்டாட்டிலும் தாலமி முதலிய வானியலாளர்களும் நிலம் அண்டத்தின் மையப்பகுதி எனவும் அது அசையாது நிலையானது எனவும் கூறி வந்தனர். ஸோ கலீலியோவுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அரிஸ்டாட்டிலும் தாலமியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மையமாக இருக்குது, சென்டரில் இருக்குது, அது அசையாது நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சூரியனை சுற்றிய புவி நகர்கிறது என்பது வானியல் அறிஞர் கோபர்னிக்கஸின் வானியல் கொள்கையாகும். ஆனால் அவர் தம் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் சொன்னதையும் யாரும் ஏற்றுக்கல. யாரும் கோபர்னிக்கஸ் சொன்னதையும் மக்கள் ஏற்றுக்கல. ஸோ இப்போ கலீலியோ என்ன பண்ணுறார் அப்படின்னா, வானியல் ஆய்வில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது கலீலியோவினுடைய தொலைநோக்கி. தொலைவில் உள்ள ஒரு பொருளிலிருந்து வரும் ஒளி கதிர்களை கோள ஆடியின் மூலம் ஒருங்கு திரட்டி கருவிழிக்கு கொடுத்தால் அதன் திறன் மிகும் என்பதனை உணர்ந்தார். அதாவது இந்த மாதிரி தொலைநோக்கியை வச்சு பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற பொருள் கிட்டையில் தெரியும். இதன் அடிப்படையில் 1610 ஆண்டில் தொலைநோக்கியை அமைத்து விண்வெளியை ஆய்வு செய்தார். ஸோ விண்வெளியை 1610 தொலைநோக்கியை வச்சு விண்வெளியை ஆய்வு செய்கிறாரு. பால்வீதி என்பது பல கோடி விண்மீன்களினுடைய தொகுதி என மெய்ப்பித்தார். பால்வீதி அப்படின்றது பல விண்மீன்களினுடைய தொகுதி. நிலவின் மேற்பரப்பு கரடு முரடானது என்றும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது என்றும் தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து கூறினார். அதாவது நிலவை பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாகவும் இருக்கும், மலைகள் பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கக்கூடியது தான் இந்த நிலவு இந்த மாதிரி தன்மை கொண்டது அப்படின்றத தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து கூறினார். அறிஞர் கோபர்னிக்கஸ் கூறிய கருத்தானது அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே. கோபர்னிக்கஸ் என்ன சொல்லியிருக்காரு, அண்டத்தினுடைய மையம் சூரியன் தான். சூரியனை பூமியும் பிற கோள்களும் சுற்றி வருகின்றன. இவர் சூரியன் நகருவதாக தோன்றுவது பூமியின் சுழற்சியினால் தான் என்றும் கருத்தை மெய்ப்பித்தார். தொலைநோக்கி வழியாக இதை அனைவருக்கும் உணர்த்தினார். ஸோ தொலைநோக்கி வச்சு தான் இது எல்லாத்தையும் அவர் மெய்ப்பிக்கிறாரு. வியாழன் கோளை சுற்றி 4 சிறுகோள்கள் சுற்றி வருவதனையும் வெளிப்படுத்தினார். ஆனால் கலீலியோ வாழ்ந்த காலத்தில் அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் 16 மூன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வியாழனில் சொல்கிறோம். பட் ஆனால் அப்போ மக்கள் யாரும் ஏற்றுக்கலை. இவை மத கொள்கைகளுக்கு எதிரானவை என்றும் கோபர்னிக்கஸ் கூட்டை உறுதிப்படுத்தியது குற்றம் என்றும் கோபர்னிக்கஸ் சொன்ன கருத்தை இவர் மெய்ப்பிக்கிறாரு கலீலியோ. அதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லி இவரை என்ன பண்ணிடுவாங்க, வீட்டு சிறையில் அடைச்சிருவாங்க. 1616 ஆண்டு. பல்வேறு துன்பங்களுக்கு இடையில் அவ்வளோ துன்பத்துலேயும் 1632 உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் அப்படின்ற தலைப்பில் அவரது கண் பார்வை பெரிதும் மங்கிய நிலையில் 1638 ஆண்டில் புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் எனும் தலைப்பிலும் மிக சிறந்த நூல்களை எழுதி வெளியிட்டார். ஸோ 2 புத்தகங்களை அவர் எழுதினார். 1632 உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் அப்படின்ற ஒரு நூலும் 1638 புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல்கள் அப்படின்ற நூலும் எழுதப்பட்டது. அந்நூல்களை அடிப்படையாக கொண்டே அறிவியல் அறிஞர் ஐசக் நியூட்டன் தம்முடைய கொள்கைகளை வெளியிட்டார். ஸோ இவரை பேஸ் பண்ணி தான் ஐசக் நியூட்டன் அடுத்து அவருடைய கொள்கைகளை எல்லாத்தையும் வெளியிட்டார். கலீலியோ 1642 ஆண்டு ஜனவரி திங்கள் இவ்வுலக வாழ்வை நீத்தார். 1642 அவர் இறந்துட்டார். அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியம். எப்போ பிறந்தார், 1566 பிறந்தார். பிப்ரவரி 15 1564, இறப்பு 1632. அடுத்து புணர்ச்சி.
புணர்ச்சி அப்படின்னா என்ன? வருமொழி நிலைமொழியோடு வருமொழி இணைகிறது எவ்வாறு இணையுதோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். பாருங்க, வாழை மரம், வாழை மரம், வாழை கூட்டல் மரம், வாழை மரம் அப்படின்னு சொல்லி இரு வார்த்தைகள் வந்து இணைஞ்சு ஒரு மீனிங்கை வந்து தருது. வாழை மரம், வாழை கூட்டல் பழம், இப்பு அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து சேருது, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி சேருது. இவ்வாறு இரு சொற்கள் இணைவதற்கு, இந்த மாதிரி 2 சொற்கள் இணைவதை வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிலைமொழி. வாழை அப்படின்றது நிலைமொழி, மரம் அப்படின்றது வந்து வருமொழி. மரம் அப்படின்னா வருமொழி. ஸோ வருமொழி, நிலைமொழியோடு வருமொழி இணைகிறது தான் வந்து புணர்ச்சி. அதாவது 2 சொற்கள் இணைவதை வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இதில் பாருங்கள், இயல்பு புணர்ச்சி, அதாவது எந்தவித மாற்றமும், வாழை மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வாழை மரம், வாழையும் மரமும் சேர்ந்து எழுதியாச்சு, அவ்வளோதான். பட் அதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ, அதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சியாகும். எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா அதை வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். மலர் கூட்டல் மாலை, மலர் மாலை. பனை கூட்டல் மரம், பனைமரம். ஸோ இதெல்லாம் வந்து இயல்பு புணர்ச்சி. இணையும் இரு சொல்களில் முதல் சொல் நிலைமொழி. நிலைமொழியின் இறுதி புள்ளி எழுத்தாக இருந்தால் மெய்யீறு என சொல்லுதல் வேண்டும். ஸோ மெய்யீறு உயிரீறு அந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து. இப்போ பொன்னுன்றிருக்கு, இது மெய் எழுத்து. அப்போ இதை வந்து மெய்யீறு, நிலைமொழியில் வந்து இது மெய்யீறு அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி எழுத்து நை, அதாவது ஐ. இதில் வந்து என்னது, நை அப்படின்னா இன்னு கூட்டல் ஐ, நை. அப்போ ஐ அப்படின்றது வர்றதுனால இது உயிரீறு. ஸோ நிலைமொழியினுடைய கடைசி ஈற்றெழுத்தானது மெய்யெழுத்தாக இருந்தால் அதை வந்து மெய்யீறு. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறு. ஓர் எழுத்து சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக, ஓர் எழுத்து சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக தெரியும். தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. ஓர் எழுத்து சொல்லாக உயிர்மை எழுத்து வரும்போது இப்பு கூட்டல் ஊ என பிரித்து உயிரீற்றை காணுதல் வேண்டும். இப் கூட்டல் ஊ, பூ பூத்தது, பூ பூத்தது. வருமொழியின் முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல் என சொல்ல வேண்டும். வருமொழியினுடைய முதல் எழுத்து, வருமொழியில் வரக்கூடிய முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்ததுன்னா அதை மெய் முதல், உயிராக இருந்தால் உயிர் முதல் அப்படின்னு சொல்லி அழைக்கணும். இப்போ வந்து இதில் பாருங்கள், பொன் கூட்டல் வளையல். இப்போ இங்கே இன்னுன்னு இருக்கிறதுனால இது வந்து மெய்யீறுன்னு சொல்லுவோம். இதில் வளையல் முதல் எழுத்தானது இவ்வு கூட்டல் ஆ. ஸோ இதை வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதை வந்து மெய் முதல். அதுவே வந்து கண் கூட்டல் அழகு, ஆன்ற உயிரெழுத்து இருக்குது, அதை வந்து உயிர் முதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மெய் முதல், உயிர் முதல். அதாவது இது வந்து வருமொழியில் பொன் அப்படின்றது நிலைமொழி, வளையல் அப்படின்றது வருமொழி, பொன் அப்படின்றது நிலைமொழி. ஸோ உயிரீறு மெய்யீறு, இந்த நிலைமொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரீறு மெய்யீறு, வருமொழியில் பார்த்திங்கன்னா மெய் முதல் உயிர் முதல். ஸோ இதெல்லாம் வந்து புணர்ச்சியினுடைய வகைகள். அடுத்து விகார புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றங்கள், எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து விகார புணர்ச்சியில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும், மாற்றம் நிகழ்ந்தால் அதை வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். பலா கூட்டல் சுளை, பலாச்சுளை. இச்சு மெய் தோன்றியது. படம் கூட்டல் காட்சி, படம் காட்சி. இம்மு வந்து கெட்டு, இம்மு வந்து கெட்டுட்டு ஈறு கெட்டு மெய்யெழுத்து இக்கு வந்து தோன்றியது. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. அதில் பொண்ணு வந்து இல்லாமல் இன்னுக்கு பதிலாக எர் வந்தது, பொற்சிலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ விகார புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றல், கெடுதல், திரிதல் அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். தோன்றல், கெடுதல், திரிதல் அப்படின்னு சொல்லி 3 வகை புணர்ச்சிகள் இருக்குது. அதுதான் வந்து விகார புணர்ச்சி. பலாச்சுளை, படக்காட்சி, பொற்சிலை. அதெல்லாம் மா கூட்டல் பழம், மாம்பழம். மாம் கூட்டல் பழம், ஒரு எழுத்து தோன்றி இருக்கு புதுசாக, தோன்றல் விகாரம். வடக்கு கூட்டல் திசை, வட திசை. ஸோ 2 எழுத்தே இல்லை, அப்போ இது வந்து கெடுதல் விகாரம்.
அடுத்து மனம் கூட்டல் கோலம், மனக்கோலம், இம்முக்கு பதிலாக இக்கு, அல் கூட்டல் திணை அக்ரிணை. ஸோ இது எல்லாமே வந்து விகார புணர்ச்சி. ஸோ ஃபஸ்ட்டு புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, எந்தவித மாற்றமும் இல்லாமல் வர்றது இயல்பு புணர்ச்சி. தோன்றல், கெடுதல், திரிதல். தோன்றல் திருக்குறள் இக்கு அப்படின்னு தோன்றுறது, கெடுதல் மரம் வேர், மர வேர் வந்து கெட்டு போயிடுது. பல் கூட்டல் பொடி, இல்லானது எர்ரானது. ஸோ இது வந்து பற்பொடி. இதை பொறுத்துக்க பாருங்க. இயல்பு புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சியில் என்ன வரும்? வாழை தமிழ் கூட்டல் மண், தமிழ் மண், இதுதான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன். தோன்றல் வாழை குலைக்கு வரும், இது தோன்றல் விகாரம். திரிதல் பொண்ணு, பொற்குடம் எற வச்சு சொல்லுவோம். ஸோ 3. அடுத்து கெடுதல் வந்து பாடம் கூட்டல் வேலை, பாட வேலை 4. ஸோ நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதலெழுத்தும் சேருவதற்கு புணர்ச்சி என்று பெயர். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேருவதற்கு என்னன்னு சொல்கிறோம்? புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேருவதற்கு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அல் கூட்டல் திணை டேஸ் என புணரும், அக்ரிணை. அகல் கூட்டல் திணை அக்ரிணை என புணரும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்பன டேஸ் புணர்ச்சி. இது எல்லாமே வந்து விகார புணர்ச்சி. தோன்றல், தெரிதல், கெடுதல் இது எல்லாமே வந்து விகார புணர்ச்சி. வாழை கூட்டல் தோட்டம் என்பது இங்கே இத்து வரும், அப்போ வந்து ஒரு எழுத்து தோன்றுது, அப்போ விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் புணர்வது, எந்த மாற்றமுமே இல்லை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இதில் பாருங்கள், எட்டயபுரத்து அரசவையில் இருந்த காந்திமதி நாதன் என்பவருக்கு பாரதியார் மீது வெறுப்பு ஏற்பட்டது. ஸோ எட்டயபுரம் அரசவையில் தானே பாரதியார் கவிஞராக இருந்தார். ஸோ அதில் காந்திமதி நாதன் அப்படின்றவருக்கும் பாரதியாருக்கும் ஒரு வெறுப்பு இருந்தது. பாடல் புனைவதில் வல்லவரான பாரதியை பாடலாலேயே சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஸோ பாட்டு பாடியே சிறுமைப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. எனவே பாரதி சின்ன பயலே என்னும் ஈற்றடியை கொடுத்து பாரதியாரிடம் பாடல் ஒன்றினை பாடச் சொன்னார். அதாவது பாரதி சின்ன பயல் அப்படின்ற அந்த எழுத்தை, அந்த வேர்டை வச்சுட்டு நீ பாடணும் அப்படின்னு சொன்னார். காந்திமதி நாதனினுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட பாரதியார் பாடலை பாடி முடித்தார். அவர் பாடலை கீழ் உள்ளவாறு அமைத்தார். காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பயல் அப்படின்னு சொல்லி அந்த லைனை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ வேறு இதில் பெருசாக வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று பாடினேனே அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார். இதில் வல்லினம் மிகும் இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் முன்னாடி வல்லினம் மிகும். அக்கனி, இப்புத்தகம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வினா எழுத்து முன்னாடி எப்பொருள், அப்பொருள் அந்த மாதிரி வினா எழுத்து வந்தது அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும். அந்த, இந்த இதில் வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி இதில் வல்லினம் மிகும். இப்படி கூட்டல் செய், இப்படி செய் இதெல்லாம் சுட்டெழுத்து. ஆ இ அப்படின்ற 2 எழுத்து சுட்டெழுத்தில் வரும். ஏ அப்படிங்கிற வினா எழுத்தில் வரும். அந்த, இந்த, அப்படி, இப்படி, எப்படி இதில் எல்லாத்துலேயுமே வந்து மெய்யெழுத்தானது வரும். அதே மாதிரி அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, அவ்வகை பேச்சு அதுலேயும் வந்து வல்லுற்று மிகும். இனி, தனி, மற்ற, மற்றை அப்படின்ற சொற்களின் பின்னும் வந்து வல்லினம் எழுத்தானது மிகும். இனி பேசுவான் அந்த மாதிரி வரும். அடுத்து 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை விரியின் வல்லுற்று. அதாவது 2ஆம் வேற்றுமைனா என்ன? ஐ தான் 2ஆம் வேற்றுமை. நம்ம பார்த்துருக்கோம், வேற்றுமை லெசன்லேயே பார்த்தோம். ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ முதல் வேற்றுமை கிடையாது. முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை இல்லை. ஐ, ஆள், இன், அது, கண். ஐ, ஆள், கூ வரணும். ஸோ முதல் வேற்றுமை இல்லை, 8ஆம் வேற்றுமை இல்லை. அப்போ 2ஆம் வேற்றுமை ஐன்ற 2ஆம் வேற்றுமைக்கும் அடுத்து கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை விரியிலையும் வல்லுற்று மிகும். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. தயிர் குடம் அப்படின்றதுலையும் மிகும். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை. பட்டு சேலை,
பட்டுக்கு சேலை, பட்டு சேலை அப்படின்னு சொல்லி சாரி பட்டால் ஆன சேலை, அதுதான் பட்டால ஆன சேலை, அதுதானே மீனிங் ஆக்சுவலி. அந்த ஆள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை வரும்போது பட்டு சேலை. 4ஆம் வேற்றுமை அஃறிணை பெயர்களின் பின் வல்லுற்று மிகும். கூலி தொழில் இத்து, கூலி தொழில். 5ஆம் வேற்றுமை விழிப்புணல். அடுத்து 7ஆம் வேற்றுமை நீர்ப்பாம்பு. நீரில் வாழும் இல்லு வரும் பாருங்கள், நீரில் வாழும் பாம்பு. அடுத்து குடிப்பிறந்தார். அப்படின்றதுல 7ஆம் வேற்றுமை உருபு கண். குடிப்பிறந்தார் அதுலேயும் வந்து வேற்றுமையானது சாரி வல்லின எழு வல்லுற்று மிகும். அடுத்து இதில் பாருங்கள், இந்த பிறமொழி சொற்கள் நீக்குதல் கேட்கலாம். வீக்கெண்டில் பீச்சுக்கு வந்தால் இதுதான் ப்ராப்ளம் பார்த்தாயா. காரை கூட பார்க் செய்ய முடியலை. அதாவது அப்போ வீக்கெண்ட் அப்படின்றது வார இறுதி நாட்களில் பீச் அப்படின்னா கடற்கரை, ப்ராப்ளம்னா பிரச்சனை, பார்த்தியானா ப்ராப்ளம்னா பிரச்சனை அப்படின்னு எழுதலாம், இல்லைனா சிக்கல்னு சொல்லி எழுதலாம். காரைனா மகிழுந்து. காருக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகிழுந்து. காருக்கு வந்து மகிழுந்து. அடுத்து டேடினா தெரியும், அப்பா. ஒரு பிளேஸ் இருக்குது, பிளேஸ்னால் இடம், ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு இங்கே திங்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், திங்ஸ்னால் பொருட்கள். திங்ஸ் அப்படின்னா பொருட்கள். அடுத்து ஐஸ்கிரீமுக்கு பனிக்கூழ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறமொழி சொற்கள் நீக்கல. பனிக்கூழ் அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம். அடுத்து ஃபீவர்னா காய்ச்சல். ஸ்கூலுக்கு நம்ம பள்ளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிறமொழி நீக்குதலும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அப்படியே ஒரு டைம் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சுப என சுருக்கமாக அழைக்கப்படும் வைரவன் கோவில் சுப்பிரமணியாளர் மகன் மாணிக்கம் என்பார். மாணிக்கம் அவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வைரவன் கோவிலில் சுப்பிரமணியனாரினுடைய மகன் மாணிக்கம் என்பார். பல்லாண்டுகளாக தமிழுக்கு நிலைத்த தொண்டாற்றியவர். அவர் தம் இளமை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தம் 18ஆம் வயதில் பர்மாவில், இப்போ வந்து அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மியான்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ வந்து அது வந்து பர்மா, மியான்மர் தலைநகரான ரங்கூன். ஸோ அப்போ மியான்மரினுடைய தலைநகரம் ரங்கூனில் ஒரு அங்காடியில் வேலை செய்தார். ஒரு நாள் அங்காடியின் உரிமையாளர் தம்மை தேடி ஒருவர் வருவார் எனவும் அவர் வரும்போது தாம் இல்லை என கூறும்படியும் வாசுபா மாணிக்கத்துக்கு கட்டளையிட்டார். ஸோ வந்து நான் யாராவது வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு மறுமொழியாக அங்காடியின் உரிமையாளர் வெளியே சென்றிருந்தால் இல்லை என்பேன், அவர் இருக்கும்போது கேட்டால் எவ்வாறு இல்லை என சொல்வது, நான் அப்படியெல்லாம் பொய் கூற மாட்டேன் என உரிமையாளரிடம் வாசுப மாணிக்கம் வந்து சொல்லியிருக்காரு. இதனால் சினம் கொண்ட உரிமையாளர் அன்றே அவரை வேலையிலிருந்து நீக்கி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். இந்நிகழ்வே பிற்காலத்தில் வாசுப மாணிக்கத்தை பொய் சொல்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு பொய் சொல்லா மாணிக்கம் என்று யாரை அழைத்தனர்னு சொல்லி ஏதாவது எழுத்துக்களை மாற்றி கூட வந்து ஆப்ஷன்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த லெசனில் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக பாயிண்ட்ஸ் இல்லை. இதில் பாருங்கள், அறிவியல் கல்வியில் மிக தொன்மையான கல்வி வானவியல் பற்றின கல்வி தான். வானவியலில் வானியல். ஐம்பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு கூறியவர் திருவள்ளுவர். சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர். வான்வெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. சூரியன் தான் வந்து மிகப்பெரிய விண்மீன். ஞாயிற்றின் பல பெயர்கள் பகலவன், ஆதவன், பரிதி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஞாயிறு,
இந்த மாதிரி நிறைய இருக்குது. மதி என்னும் சொல்லுக்கு இருபொருள். மதினா அறிவு, இன்னொன்று நிலவு. கட்டுக்கூட்டல் சோறு, கட்டுச்சோறு. கட்டுச்சோறு அப்போ இது என்ன விகாரம்? தோன்றிருக்கு, அப்போ தோன்றல் விகாரம். அடுத்து கண் கூட்டல் மலர், கண்மலர். இயல்பாக இருக்குது, எதுவுமே வந்து சேர்க்கவும் இல்லை நீக்கவும் இல்லை, அப்போ அது இயல்பு விகாரம். வளம் கூட்டல் நூல், வளநூல். அதாவது ஒன்று கெட்டிருக்கு, அப்போ கெடுதல் விகாரம். அடுத்து முள் கூட்டல் செடி, முட்செடி. இது வந்து திரிதல் விகாரம். இல்லானது இட்டா மாறி இருக்கு, அப்போ இது வந்து திரிதல் விகாரம். ஸோ இதோட வந்து லெசன் 1 வந்து ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெசன் 2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.